இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி. அதாவது இந்த தேனி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள்லேயே வந்து தேனீகள் உலகத்தில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள்லேயே உணவு பஞ்சம் வந்து மக்கள் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. அதாவது இந்த நம் சாப்பிட்ற சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா 70% 85% வந்து முழுக்க தேனீக்கள் தான் வந்து நம்மளுக்கு உணவு வந்து உற்பத்தி பண்ணுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேனீக்கள்லாம் வந்து அதாவது பூவில் போய் தேன் எடுக்க போகும்போது அது கால்களில் மகரந்த ஒட்டி ஒவ்வொரு பூலேருந்து இன்னொரு பூக்கு மாறி தேன் எடுக்க போகும்போது அப்படி தான் மகரந்த சேர்க்கை நடைபெற்று தான் வந்து பூக்கள் ஃபுல்லாக காய்க்குது. அப்போ தேனியே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் பூக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து காய்களாக வந்து மாறாது. அப்போ காய்களாக மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடு வந்துடும். அதனால தான் வந்து தேனீகளை பாதுகாக்க வேண்டியது முழுக்க நம்ம கடமை. அதாவது முன்னாடிலாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேன் கூடு வந்து புதர்கள்லையும் மரங்கள்லையும் காணப்படும். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க்குறதே அரிதாயிருச்சு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி. அதாவது இந்த பூச்சிக்கொல்லி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் அப்போ ஃபோனில் எப்படி நெட்வொர்க்கில் எப்படி 5G 6G வந்துச்சோ அது மாதிரி பூச்சிக்கொல்லிகள் கிட்டத்தட்ட இப்போ வந்து 32G ஆயிடுச்சு. அதாவது இது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வயலில் அடிக்கிற பூச்சிக்கொல்லி வந்து அந்த பூவில் வந்து தேன் எடுக்கிறதுக்கு வர தேனீக்கள் மீது பட்டுருச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும்னா நரம்பு மண்டலத்தை பாதித்து தன் கூடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் அதுக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி போய் எங்கேயோ போய் வந்து இறந்துடும். இதன் காரணமாக தான் வந்து இன்றைக்கி வந்து தேனீக்கள் வந்து அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் தான். அதனால் வந்து நம்ம விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஆகட்டும் தேனீக்களை பாதுகாக்கிறது நம்ம முழுக்க கடமை. அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.